சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்ததால் தான் இந்த பதிவை உன் கண்களில் காட்டினேன். இனி உனக்கான அதிர்ஷ்டமானது கொட்டப் போகின்றது. நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நீ நினைத்ததை விட சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடத்தப் போகிறேன். என் செல்லமே, உன் கையில் கிடைக்கும் சில விஷயங்களை எல்லாம் தவற விடாமல் அதை சரியான நேரத்தில் நீ பயன்படுத்தி கொண்டால் உன்னுடைய அதிர்ஷ்டமானது உனக்கு எப்போதும் உன்னிடத்திலேயே தங்கி இருக்கும். எனக்கு தான் இது கிடைத்து விட்டதே என்று அலட்சியமாக இருந்து விடாதே. உனக்காக உன் சாயப்பா மிகப்பெரிய வாய்ப்பை எல்லாம் உருவாக்கி கொடுத்து கொண்டேதான் இருக்கிறேன். அவற்றையெல்லாம் சரியான நேரத்தில் நீ பயன்படுத்தி கொண்டால் உனக்கான வெற்றி நிச்சயமாகவே உன்னிடத்திலேயே வந்து சேரும். என் செல்லமே, உனக்கான உழைப்பும் முயற்சியும் இருந்தால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிரந்தரமாக வெற்றியை அனுபவித்து கொண்டே இருப்பாய். அந்த மகிழ்ச்சியானது உனக்கு எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்கும். என் செல்லமே, மற்றவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று கண்மூடித்தனமாக யாரையும் நம்பிக்கொண்டே இருக்காதே. அவர்கள் ஒரு நேரத்தில் உதவுவது போல தோன்றினாலும் பல சமயங்களில் இவர்களுக்கு நாம் ஏன் செய்ய வேண்டும் என்று மேலோட்டமாக உன்னை மனதில் நினைத்து கொண்டு சற்று சமாளிக்க தொடங்கி விடுவார்கள். என் செல்லமே, உன்னை கண்மூடித்தனமாக நம்ப வைக்க வேண்டும் என்று பல பொய்யான வாக்குறுதிகளை எல்லாம் கொடுப்பார்கள். அவற்றையெல்லாம் காதில் போட்டுக்கொண்டு உன் மனதை நீ குழப்பிக்கொள்ளாதே. உனக்கான வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் தெய்வத்தின் அனுகிரகமும் வேண்டும். உன் சாயப்பா அதைத்தான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும். உன்னுடைய பங்கிற்கு நீ உனக்கான முயற்சிகளிலிருந்து சற்றும் பின்வாங்கக்கூடாது. ஒரு நிமிடம் கூட சோர்ந்து போய் அமர்ந்து விடக்கூடாது. என் செல்லமே, உனக்கு வழிகாட்டியாக நான் இருக்கிறேன். நீ என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு நான் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ மன வலிமையோடும் தைரியத்தோடும் தனியாக போராடினாலே போதும். உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் மனதிற்குள் நம்பிக்கை எப்போதும் இருக்க வேண்டும் செல்லமே. என்னால் வெற்றி பெற முடியும், என்னால் சாதிக்க முடியும் என்று உன்னை நீயே நம்ப ஆரம்பித்து விட்டால் உனக்குள் இருக்கும் நான் உன்னை ஊக்கப்படுத்தி மேலும் மேலும் உன்னை முயற்சி செய்ய வைத்து உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். என் செல்லமே, என் சாயப்பா எனக்கு நல்லதை செய்து விடுவார் என்று நீ என்னை நம்புகிறாய் அல்லவா? அந்த நம்பிக்கை தான் உனக்கு மிகப்பெரிய பலம். அந்த நம்பிக்கையோடே இரு. உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. என்னுடைய ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை அல்லவா? உனக்கு நல்லதைத்தானே உன் சாயப்பா சொல்லுவேன். என் செல்லமே, ஒரே பிரச்சனை, ஆனால் இது எப்போதுதான் சரியாகுமோ என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய நேரம் இப்போது வந்து விட்டது. உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. அதனால் தான் உன் சாயப்பா உன்னுடைய கண்களில் தென்பட்டிருக்கின்றேன். என்னை நீ எப்போது கண் திறந்து பார்த்து என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அப்போதே உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. உன்னுடைய கஷ்ட காலம் எல்லாம் உன்னை விட்டு விலகி செல்ல ஆரம்பித்து விட்டது. என் செல்லமே, எப்போதும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் அவ்வப்போது சில பிரச்சனைகள் வருவது கண்டு நீ சோர்ந்து விடக்கூடாது. தெய்வம் என்பது ஒரு சில நேரங்களில் பல சோதனைகளை கொடுக்கும். ஆனால் எப்போதும் அவர்களை முழுவதுமாக கைவிட்டு விடுவதோ மாற்றுவதோ கிடையாது. தக்க சமயத்தில் அவர்களுக்கான முழு பலனையும் கொடுத்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து திக்குமுக்காட வைப்பது தெய்வத்தின் செயல். என் செல்லமே, அப்படி ஒரு பேரதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியையும் தான் உன் சாயப்பா உனக்கு கொடுக்க போகிறேன். நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய். எப்பொழுதும் உன்னுடைய மனதை நீ தூய்மையாக வைத்துக்கொள். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தூய்மையாக இருக்கட்டும். உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் உயர்வாக இருக்கட்டும். அப்போது உன்னுடைய வெற்றியானது உன்னை தேடி வந்து சேரும். என் செல்லமே, தைரியமாக இரு. உன் கஷ்டங்களை எல்லாம் உனக்குள் வைத்துக்கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை நீ வெளியே தேடிக்கொண்டே இருக்கிறாய். என் செல்லமே, அந்த கஷ்டங்களை எல்லாம் தூக்கி வெளியே வைத்துவிட்டு சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட திரும்ப திரும்ப யோசித்துப்பார். உனக்கான சந்தோஷம் உனக்கு தானாகவே வந்து சேரும். உன் வாழ்க்கையில் நீ இழந்துவிட்டேன் என்று வருத்தப்பட்டது எல்லாம் இனி உன்னை தேடி வந்து சேர்ந்துவிடும். நீ எதையும்
இழக்கவில்லை. எல்லாம் உனக்கு தானாகவே வந்து சேரப்போகிறது செல்லமே. நீ மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழப் போகிறாய். உன்னை சுற்றி இருக்கும் அனைத்து சூழ்நிலைகளும் உனக்கு இனி மகிழ்ச்சியை கொடுப்பதாகவே இருக்கும். என் செல்லமே, கலங்காமல் மன உறுதியோடு தைரியமாக இரு. நான் உன்னை தேடி வந்த கணமே உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் எல்லாம் நிகழ ஆரம்பித்து விட்டது. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு ஏற்றபடி நல்லதாகவே நடக்கும். என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை அல்லவா நீ. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் என் ஆசீர்வாதத்தோடு நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.